இன்னைக்கு நம்ம ஷேடோ ஹவுஸ் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, எல்லா டால்ஸையுமே ஒரு மீட்டிங்க்கு வர வச்சுருக்காங்க. யார் அந்த துமுறு பிடிச்ச பொண்ணு அவள் தான் வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்கா. ஏன்னா இந்த குரூப்பில் இருக்க யாரோ தான் க்ளீன் பண்ண விட்டுருக்கீங்க, அதனால தான் இந்த பேந்தம் உருவாச்சு, இதுக்கு வந்து காரணமே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே செக் பண்ணணும், உண்மை தெரியற வரைக்கும் அவங்க யாரையுமே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி செக் பண்ணுறப்ப நம்ம டீம் வருது. நம்ம டீமை பார்த்தோன்னே திட்ட ஆரம்பிச்சிடறா. ஏன்னா அன்னைக்கு நீங்கள் தானே அந்த குட்டி மானிஸ்டரை விட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்கப்ப நம்ம குரூப்பில் இருக்க அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறாமையா, இது மாதிரி நாங்கள் ஒன்றும் வேணுக்கெல்லாம் பண்ணலையே, அதுவாக தானே ஆடிட்டு ஆனாலும் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் எய்த்து பேச. அவ்வளோதான், அந்த பொண்ணுக்கும் வந்து அவளை ஒரு விட்டுறா. எம்லிக்கை சப்போர்ட் கேட்க வந்தால் எம்லிக்கை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. அன்னைக்கு நீ தானே ஜன்னல்லேருந்து எனக்கு வந்து ஹாய் கட்டிக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு திட்ட. இந்த குரூப்பே வேஸ்ட்டு, நீங்கள் யாருமே உருப்படியாக வேலை பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு எம்லிக்கை அடிக்கலான்னு வரப்ப குறுக்கையில் ஒரு பையன் வந்து இடிச்சு போடுறான். இவ பேர் வந்து பார்பி, இந்த கெட்டு பொண்ணு பேர். அப்படியே கீழே விழுந்துருவா. என்னடா ஆச்சு, எதுக்குடா இப்படி வர அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அவன் சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் கண்ணு தெளிவாக தெரியல, அதனால தான் உங்களை இடிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவனோட மாஸ்டர் வந்து கண்ணாடி போடலையாம், அதனால என்னாலையுமே போட முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிகிட்டு இருப்பே அங்கே ஏதோ உழுவுற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு வந்து ரொம்ப அப்பாவியான பொண்ணு. அந்த பொண்ணு வந்து எதையோ கீழே போட்டுட்டா. அவ்வளோதான். அடுத்து இந்த பாபி வந்து அவள்கிட்ட போயிடுறா. அவள்கிட்ட போயிட்டு நீ எதுலேயுமே சரியில்லை, எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் தள்ளி விடுறது, உடைக்கிறது, குப்பையை கூட ஒழுங்காக இது பண்ணுறது இல்லை, ஒன்னால தான் அன்றைக்கி அந்த பேந்தம் வந்திருக்கணும், நீ தான் அதுக்கு காரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் முடியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. எமிலிக்கோ தான் சப்போர்ட் அவங்க வரா. ஏன் அப்படி பண்ணுறீங்க, அதுக்கு வேறு ஏதாச்சும் ரீசன் இருக்கும், அவங்களாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எமிலிக்கோ சொன்னோன்னே இந்த பார்பி பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. ஓ அப்படி சொல்ல வரியா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எமிலிக்கோ, இந்த ஒன்றுத்துக்கு உதவாத இந்த பொண்ணு, அப்புறம் அந்த பையன் இந்த கண்ணாடி போடலன்னு சொல்லியிருப்பானே அந்த பையன், இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து நைட்டு செக் பண்ணுறீங்க, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் சொல்லணுன்னா உங்களை பெரியவங்கள்ட்ட வந்து சொல்லி விட்ருவேன், உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க எல்லாரையும் மிரட்டிட்டு எல்லாரும் கிளம்புங்க, போய் சுத்தம் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இங்கே நம்மகிட்டையும் பேசிகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த பாபி பொண்ணு ரொம்ப ஓவரா பண்ணுறாள், அவள்கிட்ட அதிகமாக வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி எமிலிக்கு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவளோட மாஸ்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர், அதனால் அவள்கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளியேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து எம்எல்ஏக்கு ரூமுக்கு வந்துடுறா. அப்போ தான் கேட்குறா, இது மாதிரி நைட்டு நீ ஃப்ரீயாக 2 பேரும் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப சொல்கிறா, இல்லை நைட்டு எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, வெளில நான் போய் செக் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு சொல்லிடுறான். அதே மாதிரி எம்எல்ஏக்கும் இங்கே வந்துட்டா நைட்டு போல். அங்கே பார்த்தா இன்னொரு பையனும் அந்த அப்பாவி பொண்ணு வந்திருக்காங்க. சரி உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப இந்த பையன் மட்டும் ஷான்னு சொல்கிறான், அந்த அப்பாவி பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டான். சரின்னு எமிலிக்கோ தான் சொல்கிறான், ஏதாச்சும் வித்தியாசமாக இருந்தால் நம்ம கண்டுபிடிப்போம், அதான் 1 வீக் டைம் இருக்குல்ல, ஏன்னா அந்த வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் 1 வீக் இருக்கான், அதுக்குள்ளே ஏதாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதில் வேறு இந்த பயலுக்கு தான் ஒழுங்காக கண்ணு தெரியாது, அவன் பாட்டுக்கு செத்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். சரி அவன் அங்கே நிற்கிறான்னு பார்த்தா இந்த பொண்ணு இங்கிட்டு நின்றுட்டு இருக்கு, இது சரியாக வராது, தொலைஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எமிலிக்கோ 2 பேரோட கையையும் பிடிச்சி இழுத்துட்டு ஒன்றா வந்துட்டு இருக்காங்க. எப்படி சுற்றி பார்த்தாலும் ஒன்றுமே கிடைக்கல, எல்லாமே நார்மலாக தானப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதில் அந்த பையனுக்கு தூக்கம் வர வருது. சரி நாளைக்கு வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க தூங்க. இப்போ மறுநாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி நைட் வந்து சுற்றி பார்க்குறாங்க. இன்றைக்கி எதுவும் கிடைக்கல, திருப்பி தூங்க போயிடுறாங்க. இதோட 5 நாள் ஆக போது இன்னும் அவங்க எதுவுமே கண்டுபிடிக்கல. என்னடா இது எதுவுமே கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நைட்டு போல் வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா ஷான் போர்வையெல்லாம் தூக்கிட்டு வந்துருக்கலாம். என்னடா ஏதாச்சும் உதவி சேர்த்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்டால், இல்லை தூங்குறதுக்கு பூரா எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நைட்டு ஒழுங்காக தூங்க முடியாததுனால காலையில் என்னால் ஒழுங்காக வேலை பார்க்க முடியல, கொடுக்குற நேரம் வரைக்கும் நல்லா தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்வை பார்த்து அவன் பாட்டு படுத்துட்டான். இவன் சொல்லிட்டு இருக்கா, டே ஒரு நாள் தான் இருக்குது, ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும், நீ பாட்டுக்கு தூங்குறிய அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இப்படி நான் தேடிட்டு இருக்கனால என் மாஸ்டருக்கு இதால் எந்த பிரோஜனமே ஆக போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம 2 பேரும் செக் பண்ணி பார்ப்போமா, என்னோட டீம் வந்து எனக்கு மேப்பெல்லாம் ஆரஞ்சு கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எம்லிக்கோ காட்ட அந்த பொண்ணுக்கும் தூக்கம் வருது. சரி சொல்லிட்டு சரி தூங்குவோம்னு சொல்லிட்டு 3 பேருமே படுத்த கிடக்குறாங்க. இதில் எம்லிக்கோ சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரிலாம் என் கூட யாருமே படுத்து தூங்கினது இல்லைப்பா, இதப்பா ஃபஸ்ட்டு தடவை. அதோட இந்த ஷானுக்கு நன்றி வேற சொல்கிறான், ஏன்னா அன்றைக்கி வந்து பார்பி இவள்கிட்ட சண்டை போட வரப்போ இவன் தானே குறுக்கில் வந்து தடுத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப அவன் சொல்கிறான், ஆனால் எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது, அதனால தான் அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ தான் அந்த அப்பாவி பொண்ணு அழுவ ஆரம்பிக்கிறா. எதுக்கு அழுவுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மன்னிச்சிருங்க என்னால் தான் உங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, நான் ஒரு ஃபெயிலியர், நான் வந்து யாருக்குமே தேவைப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவள் அழ ஆரம்பிச்சிடறா. இந்த எம்லிக்கோக்கு என்ன சந்தோஷம்னா, கடைசியாக நீ பேசிட்ட அதுவே எனக்கு போதும், இப்படிலாம் பேசாத, யாரும் நான் அப்படிலாம் நினைக்கல, நான் கூட ஃபெயிலியர் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் என்னோட மாஸ்டர் கேட் வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மோட்டிவேட் பண்ணுறா அந்த பொண்ணை. அப்போ தான் அந்த பொண்ணு பேசுகிறா, இது மாதிரி என் பேர் ராம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம், ராம் நீ வந்து எங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தருமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கப்போ அங்கே ஏதோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. ஏதோ வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
என்னடான்னு பார்த்தா அங்கே ஏதோ கருப்பு புகையோட வெளிச்சமாக வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்தானே பக்கத்தில் இருக்க அந்த ராம பொண்ணு எந்திரிச்சு ஓடியே போயிடுறா. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க என்னடான்னு சொல்லிட்டு. பார்த்தா கிட்டக்க வர முகமூடி போட்டு வந்துகிட்டு இருக்கு. இவன் பார்த்துட்டு எம்லிக்கா கத்திக்கிட்டு இருக்கா. ஷானை பார்த்து அதையோ பேய் வந்துட்டு எந்திரா போயிடலான்னு சொல்கிறப்ப அப்போ தான் அவன் சொல்கிறான், உனக்கு தெரியலையா, இவங்க தான் அந்த முகமூடி போட்ட டால்ஸ், இவங்க தான் வந்து நம்மளுக்கு சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் இவளுக்கு தெரியல. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றிலாம் சொல்கிறா. ஆனால் திரும்பி அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அதான் வந்து ஷான் சொல்கிறான், அவங்க வந்து நம்மள மாதிரி கிடையாது, திரும்பி பேச மாட்டாங்க, ஏதோ சவுண்டு கேட்டிருக்கு செக் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ தான் எம்லிகா பார்க்குறா, ஐயோ வந்து ஓடி போயிட்டாலே, இவளை போய் நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வராங்க. இங்கே தான் அந்த ராம் பொண்ணு கட்டுறாங்க. அப்போ இங்கே ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு தன்னோட விரலை பார்த்து தானே பேசிக்கிட்டு இருக்கா. இது மாதிரி அவங்க வருவாங்களா, என்னை கண்டுபிடிப்பாங்களா, நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த விரல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அந்த விரலை திருப்பி பேசுகிற மாதிரி இவளை பண்ணிக்கிட்டு இருக்கா. இது மாதிரி அவங்க வருவாங்க, உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி இங்கே எம்லிக்காவே ஷானையும் கட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த ராம பொண்ணை தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இவன் கேட்டுட்டு இருக்கான், நீதான் ஒரு மேப் வச்சிருந்தில்ல, அதை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தா இந்த ஹால் வழியாக நம்ம வந்துட்டோம், இந்த டோருக்கு தான் இன்னும் நம்ம போகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோருக்கு வராங்க. ஆனால் அந்த பக்கம் போகவே கூடாது, இவங்க வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அது. சரி நம்ம போய் பார்ப்போம், விடியறதுக்குள்ளே அந்த ராம் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு நம்ம இங்கேருந்து பேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நடந்து வந்தால் அது ஏதோ ட்ராப் இருக்குது போல். அந்த ட்ராப் வந்து இவ கால் வச்சோன்னே ட்ரிகர் ஆகி ஒரே அம்பா பாய ஆரம்பிச்சிருது. இவங்க 2 பேரும் எப்படியோ அதுலேருந்து தப்பிச்சிடுறாங்க. ஐயோ இந்த இடத்த விட்டு போகணும்னு நினச்சவ கொண்டு வருவாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வா இங்கேருந்து போயிடலாம், அந்த பொண்ணு இந்த பக்கம் போயிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு 2 பேருமே எல்லாம் வந்துடுறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு கத்துற சவுண்டு கேட்குது. அப்போ தான் அவன் எங்கேருந்து கத்துறான்னு பார்த்தா செவுத்து பின்னாலேருந்து சவுண்டு வருது. என்னடா செவுத்து பின்னாலேருந்து சவுண்டு வருது, மேப்பை பார்த்தா அங்கே டோரே இல்லை, எப்படி நம்ம போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் எம்லிக்கு சொல்கிறான், இது நம்ம ரூம் மாதிரிதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து திறக்கிறா. கீழே வந்து குட்டியாக ஒரு டோர் இருக்கும், அது வந்து தெரியாது, அதை இடித்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பக்கமாக திறக்கும் இந்த பக்கமாக திறக்கும் அந்த டோரு. அது வழியாக உள்ளே வந்துடுறா. அதை பார்த்துட்டு ஷானு உள்ளே வந்துடுறான். பார்த்தா இது ஏதோ ஒரு பழைய இடம் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த ரம் பொண்ணு உட்காந்துருக்கா. அவள் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறா, இங்கே தான் இருக்கியா, எதுக்கு கத்துன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் அவள் சொல்கிறான், அந்த பேண்டம், அந்த குட்டி குட்டியாக கருப்பாக இருக்கும்ல அந்த கறிங்க, அதுதான் சுற்றுது, அதை பார்த்தோன்னே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவள் வந்து ஏறி குதிச்சிக்கிட்டு இருக்கா. அது மேலெல்லாம் அது அப்படியே பொடி பொடியாக போயிட்டுருக்கு. அப்போ தான் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து தான் அந்த பேண்டம் வந்திருக்கு போலப்பா, இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வேறு எடுத்துகிட்டு இல்லையே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப எம்லிக்கு என்ன பண்ணுறா, அந்த பிளாங்கெட்டை எடுத்து அது கரெக்டாக தாவரப்ப அதை பிடிச்சிக்கிறா. அதுவா அப்படியே எம்லிக்காவே சேர்த்து இழுத்துட்டு சுத்திட்டு இருக்கு. இந்த ஷான் வந்து ஓடி வந்துட்டு இருக்கான், எப்படி பிடிச்சிக்கோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஒரு விட்டுருவான். அப்படியே அது செவுத்துல அடிச்சு பொடி பொடியா போயிடுது. சரி எதுக்கும் கட்டி போட்டுறத அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த போர்வையை வச்சே கட்டி வச்சிடறாங்க. அப்பதான் எம்லிக்கா பார்க்குறான், மேல ஒரு டோர் இருக்கு. பார்த்தா அந்த டோர் வந்து மேலே இருக்குது, அது வந்து ஒரு ட்ராப் டோர்னு சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் வந்து லூஸாக இருக்குது. அதுலேருந்து தான் இந்த கறி மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு அந்த பக்கம்லாம். என்னன்னு சொல்லிட்டு எப்படி அது லூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷான் பார்க்குறான். ஏன்னா அதோட ஒரு பக்கம் இருக்க அந்த ஸ்க்ரூ போட்டிருப்பாங்களே அது வந்து கீழே கிடக்கு துருப்பிடிச்சு போய், அதுவும் எடுத்துருவான். பார்த்தா எம்லிக்கு அதுக்குள்ளே ஏறி போய் கதவை திறந்து பார்த்தா மேலே வந்து பெரிய பைப்லாம் போயிட்டுருக்கும், அட்டிக்கு போகிற பைப்பெல்லாம். அதில் வந்து இந்த கறி வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. அதில் லீக் ஆகி இந்த டோர் வழியாக இங்கே வந்து இதுங்க ஒரு பெரிய பேந்தம் ஆகுற வரைக்கும் ஒன்று சேர்ந்துருக்குங்க. அதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷானுக்கும் புரிஞ்சிருது, எம்லிக்காவுக்கும் புரிஞ்சிருது. ஒரே சந்தோஷம் எம்லிக்காவுக்கு. அப்போனா இதுக்கு காரணம் யாருமே இல்லை, நம்ம மேலே எந்த பிரச்சனையுமே கிடையாது, கேஸ் முடிஞ்சிருச்சு, அப்போ இதை நம்ம செலிப்ரேட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எம்லிக்கா வந்து கூடயே ஒரு பண்ணை எடுத்துகிட்டு வந்துருக்கா. அதை பிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா இவங்களுக்கு. எம்லிக்கு அந்த பண்ணை கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஷான் சொல்கிறான், என்னப்பா இவ்வளோ சூப்பராக இருக்குது, இது வந்து நம்ம மாஸ்டர் சாப்பிட்றதாச்சே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் சொல்கிறான், ஆமாம் என் மாஸ்டர் தான் எனக்கு கொஞ்சம் கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்கா, அதை தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் பார்க்குறான், பரவாயில்லையே அந்த பொண்ணு வந்து மாஸ்டர் கூட இவ்வளோ நெருக்கமாக இருக்காளே, ஏன்னா மித்த எந்த ஷேடோஸும் டால்ஸும் இப்படி நெருக்கமாக இருக்கவே மாட்டாங்க, அதுதான் அவன் வச்சுட்டு இருக்கான். அப்படியே கேட்டவ காட்டுறாங்க. கேட்டு வந்து அதான் படிக்கவே முடியல, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டெஸ்ட்டு வேறு வரப்போகுது. இன்னும் என்னென்னா 2 பேரும் வந்து ஒழுங்காக வந்து படிக்கவே இல்லையே, என்ன ஆக போகுது, ஏதாச்சும் நான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.